அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்ப் இப்போ அவசரப்பட்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கார். அமைதியை நிலைநாட்டுவதற்கு வடகொரியா ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் வழங்க தயார் அப்படின்னு கிம்ப் சொன்ன அறிவிப்பு சிரிப்பு தான் வரவழைக்குது. எந்த மாதிரி நேரத்தில் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு? அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையினுடைய ஒப்புதலே வாங்காமல் இப்போது போரில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு யூஎஸ் காங்கிரஸ் அறிக்கையே வெளியிட்டிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு கூடிய சீக்கிரம் ஆப்பு ரெடியாக இருக்குது போல். என்பிடியினுடைய ரூல் அடிப்படையில் ஐஏஇஏ இப்போ அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆகிருக்கு. இது அவங்களுக்கான தோல்வி அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை ப்ளஸ் கண்டன பதிவு செஞ்சுருக்காங்க. எல்லாத்தையும் கடந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை சம்பந்தமாக ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமினி அவர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய அவர், ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கார். 15 செகண்ட் வீடியோ, மாசான வீடியோ. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. டாங் ஸ்ரீ இவர் யாருன்னா ஐஆர்ஜிசியினுடைய கடற்படை தளபதி பிரிகேடர். அவர் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அதாவது ஏற்கனவே பல வீடியோக்களில் நம்ம பேசியிருக்கோம். ஒட்டுமொத்த பாரசீக வளைகுடாவினுடைய கேட் அப்படிம்பாங்க. இந்த கேட்டை தாண்டி தான் ஒரு நாட்டில் இருந்து அந்த பெரிய ஒரு உலகத்துக்குள்ள, வணிகம் அப்படிங்கிற உலகத்துக்குள்ள உள்ளேயே நுழைய முடியும், வெளியிலையும் போக முடியும். நீங்கள் அப்படிப்பட்ட கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பிஸ்கெட்டில் இருந்து, உங்களுடைய காலணியில் இருந்து, பெண்கள் வாங்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள் வரைக்கும் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அப்போது ரேட் என்ன ஆகும்? இருக்கக்கூடிய ஸ்டாக் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்போது டோட்டலாக ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வணிகமும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நம்பி தான் இருக்குது. இப்போது இன்னும் சில மணி நேரங்களில் அந்த கேட் மூடப்படும் அப்படிங்கிறத ஈரான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பத்தாததுக்கு செங்கடலில் இருக்கக்கூடிய ஹவுதிகள், அவங்க யூஎஸ் அண்டு இஸ்ரேலுடைய ஷிப்பு சம்மந்தப்பட்டது எதையுமே அலோவ் பண்ணுறதே இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, யூஎஸ்னுடைய ஷிப்பு இனிமேல் எதை பார்த்தாலும் நாங்கள் அடிப்போம். அதாவது இனிமேல் நாயக்கண்டா கள்ளக்கானா, கள்ளக்கண்டா நாயக்கானா அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாது. இனிமேல் எதை பார்த்தாலும் அடிதான் அப்படிங்கிற அளவுக்கு ஹவுதிகள் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய வயிற்றில் புளிய கரைச்ச மாதிரி இருக்குது. யூதர்கள் சொல்லி தான் இப்போ இஸ்ரேல் தூண்டி விட்டதன் அடிப்படையில் ட்ரம்ப் அவசரப்பட்டு இந்த அட்டாக்கை நடத்துறதுக்கு பின்னாடி இப்போ கண்டிப்பாக அவர் பாத்ரூமை பூட்டிக்கிட்டு அழுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்கிறாங்க ஹவுதிகளில். யார்? செங்கடலுடைய அந்த பழங்குடிகள் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்தி வரக்கூடியது. அவங்களுக்கு இன்னொரு பேர் அமெரிக்கா வச்சுருக்காங்க, அதை நம்ம உச்சரிக்கிறது இல்லை. அவங்கள உண்மையாகவே அந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த மண்ணுக்கான பழங்குடிகள் அப்படித்தான் நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஹவுதிகள் யார் அப்படின்னா அவங்க ட்ரைப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இப்படி ஒரு போரை நடத்தினது இது உண்மையிலேயே அமெரிக்க மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம். எங்களுடைய வரிப்பணத்தில் இருந்து தான் இந்த போரை நீங்கள் நடத்துகிறீங்க. ஒரு நாளைக்கு 8000 கோடி ரூபாய் ஒரே ஒரு நைட்டுக்கு செலவு பண்ணுறீங்க போருக்காக. அதை மக்களுடைய வரியிலிருந்து தான் இவ்வளவு பெரிய பணத்தை இஸ்ரேலுக்கு கொடுக்குறீங்க. அப்போது 8000 கோடிங்கிறது எவ்வளவு பெரிய அமௌண்ட். அப்போ அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்காக அது எவ்வளவு தூரம் பயன்படுத்தலாம். அதை இப்படி அனாவசியமாக உங்களுடைய ஈகோவுக்காக பயன்படுத்துகிறீங்களேன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஈரானுக்கு ஆதரவாகவும், ஈரான் மீது அமெரிக்கா தேவையில்லாமல் என்பிடி ரூலை மீறி இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக ஐஏஇஏக்கு கண்டனம் தெரிவிச்சும், அதாவது சர்வதேச அணு ஆயுதங்களுக்கான ஒட்டுமொத்த மேற்பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிராகவும் இப்போ போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வேர்ல்டு மீடியாவில் சில ஊடகங்களில் மட்டும்தான் காண்பிக்கப்படுது. பரவலாக ட்விட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகளை பார்க்க முடியும். ட்ரம்ப், நெதன்யாகு 2 பேருமே கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. எந்த கடவுள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட்
ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய இன்னொரு எச்சரிக்கைங்கிறது ஈரானை அட்டாக் பண்ணதற்கு பிறகு ப்ரெஸ் மீட் முடிஞ்சதற்கு பிறகு சில விஷயங்களையும் தனிப்பட்ட சில மீடியாக்களுக்கு பேட்டியாக கொடுத்துருக்கார். அதையும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவர் அதில் சொல்கிறாரு, ஈரானுக்கு அமைதி ஏற்படும், அப்படி இல்லை அப்படின்னா 8 நாட்களில் நாம் இதுவரை கண்டதை விட, அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வரலாறு கண்டதை விட மோசமான ஒரு சோகத்தை ஈரான் மக்கள் சந்திப்பார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! தேவையில்லாமல் அனாவசியமாக ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து விட்டு இப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மீதும் நான் போர் தொடுப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரம்ப் பதிவு செய்திருப்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது தெரியல. இது வெளியிட்டது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஃபாக்ஸ் நியூஸ் சேனல். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஈரான் சைட்லேருந்து சொல்கிறாங்க, எங்களுடைய ஃபோர்டோ, இஸ்ஃபகான், அதுக்கப்புறம் நாதன்ஸ் இந்த அணுசக்தி நிலையங்கள் மீது நீங்கள் அட்டாக் நடத்தியிருக்கீங்க. குறிப்பாக ஃபோர்டோவின் மீது உங்களுடைய காட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் அடித்த அடி இருக்குல்ல, அது ஃபோர்டோவிலிருந்து மீள முடியாத ஒரு அடிலாம் கிடையாது. எளிமையாக நாங்கள் எந்திரிச்சு வரக்கூடிய வகையில் தான் ஒரு வீட்டினுடைய வாசலை உடைச்சா என்ன வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் போயிட முடியாதா, இல்லை தப்பிச்சிட முடியாதா, இல்லை அந்த வீட்டை வீட்டினுடைய கேட்டை மறுபடியும் மாற்றிட முடியாதா? வீடு சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையையும், கேட்டு மட்டும்தான் இங்கே பிரச்சனை, அந்த இடத்துல மட்டும்தான் சின்ன பாதிப்பு அப்படிங்கிறதையும் இப்போ ஈரான் மறுபடியும் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அமைதியை தானே நிலைநாட்டணும் ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லி இப்போது வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. உலகத்தினுடைய அமைதிக்காக நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈரானுடைய அமைதியை நிலைநாட்டுறதுக்கு ஈரானுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன். வாய்ப்பு உங்களுக்கு கொட்டி கிடக்கு. வடகொரியாவில் அணு ஆயுதங்கள் இருக்குது, நீங்கள் கேட்டால் போதும், உங்களுக்காக கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு வடகொரியாவினுடைய அதிபர் கிம் இப்போது ஈரானுக்கு தகவல் அனுப்பிச்சிருக்காரு. எவ்வா பயங்கரமான ஆளியாடி! எல்லாரும் ஃபோட்டோங்கிறீங்களே, அப்படின்னா என்னங்க? அது எப்போங்க தொடங்கினாங்க? அந்த அணுசக்தி நிலையத்துக்குள்ளே அப்படி என்னதாங்க இருக்குது? அமெரிக்கா ஏன் இப்படி B2 பாம் மட்டும் இல்லாமல் இன்னொரு கடல்ல இருந்து கப்பலில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளையும் புதிதாக கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஏவுகணைகளையும் வச்சு ஏவிருக்காங்களே. ஸோ B2 பாம்பில் முடியலை அப்படின்னா புதிதாக ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சி ஏவக்கூடிய அளவுக்கு அந்த இடம் சைட் ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு கேட்டால் ஆமாம். அதில் அதனுடைய தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது 2006லேயே தொடங்கிட்டாங்க. $1.7 பில்லியன் அளவிற்கு செலவு பண்ணி இதுக்கான பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் பூமிக்கு கீழே, அதாவது மலைப்பகுதிக்கு கீழே தான் அந்த இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு 300 அடி ஆழத்தில் பாறைகளை எல்லாத்தையும் குடஞ்சி 6 வருஷம் அந்த வேலை நடந்திருக்கு. 2012 தான் அது செயல்பாட்டுக்கு வருது. கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்குது. இப்போ அந்த நகரத்தினுடைய மக்கள் ஏதோ இங்கே இருக்கிற அணுசக்தி நிலையத்தின் மீது அட்டாக் பண்ணதாக சொல்கிறாங்க. எங்களுக்கு சத்தம் கூட கேட்கல. நாங்கள் இப்போ காலையில் எங்களுக்கு இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது 11 மணி, அவங்களுக்கு ஈரானில் 9 மணி. நான் அந்த செய்தியை கோம் பற்றிய செய்தியை படிக்கும்போது காலையில் 8 மணி, சரியா? அதாவது இந்திய நேரப்படி 8 மணினா அவங்களுக்கு ஒரு 6 மணி. அப்போது நைட்டு 10 மணிக்கு எங்கள் மேலே அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் முழு இரவையும் நிம்மதியாக தூங்கினோம். கோம் நகரில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக இரவை கழித்தோம். அப்படி ஒரு தாக்குதல் நடந்ததாகவே எங்களுக்கு தெரியல, சத்தமே கேட்கலவோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ அது பற்றிய வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த கோம் நகரில் கீழே பார்த்திங்கன்னா 90 மீட்டர் ஆழத்தில் பாறைகளுக்கு அடியில் தான் இந்த புதையல் மாதிரி வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அணுசக்தி நிலையத்தை. ஸோ இதன் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது யுரேனியம் செறிவூட்டல். யுரேனியத்தை 90% செறிவூட்டினா ப்ளூட்டோனியமாக மாறும். ப்ளூட்டோனியத்திலிருந்து அவங்க அணுகுண்டு தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த இலக்கை நோக்கி தான் ஈரான் பயணிக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்கள கேட்டாங்க. சரி, மிக முக்கியமாக IRIB கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ஈரானுடைய தேசிய ஊடகம் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு, இப்போதைக்கு 3 சைட்லேயுமே அட்டாக் நடந்திருக்கு. அங்கே அணு கதிர்வீச்சு அப்படிங்கிறது வெளிப்படவே இல்லை. நீங்கள் ஒரு அணுகுண்டு செறிவூட்டுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்தது அப்படின்னா அணுக்கதிர்வீச்சு வெளிப்பட்டிருக்கணும்ல. அந்த மாதிரி எதுவுமே இங்கே வெளியில் வரவே இல்லை. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஏற்கனவே அணுசக்தி நிலையங்கள்லேருந்து வேறு இடங்களுக்கு பாதுகாப்பாக இடமாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அமெரிக்காவினுடைய காதுகளில் விழக்கூடிய அளவுக்கு பரப்பலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகம் இருக்குல்ல, அது இந்திய அரசுக்கு ANI மூலிமா ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இதை மெயில் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஈரானுடைய தூதரகம், சரிட்டா? அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினதா விவரம் கொடுக்குறாங்க. யார்? அமெரிக்கா நடத்தினதா விவரம் கொடுக்குறாங்க. IAEAவும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கு. யார்? சர்வதேச அணுசக்தி ஆராய்ச்சி நிலையம் அண்டு மேற்பார்வையிடக்கூடிய அந்த மையம் இருக்குல்ல, அவங்க அமெரிக்காவுக்கு உடந்தையாக இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. பட் NPTயினுடைய ரூல் படி சர்வதேச சட்டத்தை மீறி இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. அமெரிக்கா கிட்ட எங்களுக்கு
இந்த JCPOA ஒப்பந்தம் மீட்டிங் நடந்தது. பட் வந்து நாங்கள் அதில் கையெழுத்திட மாட்டோம்னு சொல்லிட்டோம். ட்ரம்ப் 2018 வெளியில் போனார். ஃபஸ்ட்டு போனது அவர் தான். அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ திடுதுப்புன்னு வந்து நீங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்கீங்கன்னு எங்கள் மேலே தவறான புகார் சொன்னாங்க. பட் IAEA எங்கள்கிட்ட சொல்லிருச்சு. அந்த 3 சைட்டையும் ஏற்கனவே ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு இல்லைங்கிறதையும் அவங்க ரிப்போர்ட்டாக கொடுத்ததற்கு பிறகு இவ்வளோ பெரிய அட்டாக்கை நடத்தி இருக்கிறது. சர்வதேச அத்துமீறல் அப்படிங்கிற வார்த்தையை இந்தியாவுக்கு தகவலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற செய்தியாக மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இந்த செய்தியை அவங்க கொடுத்துருக்காங்க. US காங்கிரஸில் எந்த விதமான அனுமதியுமே வாங்காமல் ட்ரம்ப் இந்த போரை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. ஸோ டான் பியர் அப்படிங்கிற நபர், இவர் வந்து நார்த்தன் விர்ஜினா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரிங்கிறாங்க. US காங்கிரஸில் ஒன் ஆஃப் த மெம்பர். அரசமைப்பு சட்டம் வந்து ட்ரம்ப்புக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. யூஎஸ்னுடைய பிரசிடென்ட்டுக்கு US காங்கிரஸில் அனுமதி வாங்காமல் ஒரு போரை நடத்துறதுக்கான அதிகாரம் கிடையாது. இது அங்கீகரிக்கப்படாத போர். இது ட்ரம்ப் அப்படிங்கிற தனி மனிதன் நடத்தக்கூடிய போர். நாளை பின்ன ட்ரம்ப் மீது அட்டாக் நடத்தினாங்க அப்படின்னா அது அமெரிக்க காங்கிரஸ் சபை அதை பற்றி எதுவுமே கண்டுக்காது. ஏன்னா அவர் அமெரிக்க காங்கிரஸ் சபையை மதிக்கலைங்கிறதுனால நாங்கள் அவரை பற்றியும் யோசிக்க வேண்டிய நிலை எங்களுக்கு இல்லைங்கிறத தெளிவாக நாசுக்காக சொல்லிவிட்டு விலகி இருக்கிறார் ட்விட்டரில். கெமினி அவர்களுடைய ஸ்பீச் வெளியாயிருக்கு. அவர் இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற தகவலை அவரை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஷேர் பண்ண கையோடு 15 செகண்டுக்கான வீடியோ வந்து அது பிளே ஆகுது. இதை ஈரானுடைய IRIB செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. வீடியோவும் வெளியாயிருக்கு. அதில் அவர் பேசக்கூடிய காட்சிகள் பதிவாயிருக்கு. சரி, அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டால், ஈரான் மீது தேவையற்ற முறையில் இப்போது அமெரிக்கா போர் புரிந்திருக்கிறதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தியிருக்காரு. தனக்குத்தானே கேடு விளைவித்துக் கொள்வதில் அமெரிக்கா ஒரு சிறந்த நாடு. நீ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்ட, இனிமே தான் ஆட்டமே எங்கள் ஆட்டம் தொடங்க போகுது அப்படின்னு இந்த ரஜினி ஒரு படத்தில் டயலாக் ஒன்று சொல்லுவார். இனிமே தானே இந்த காளியோட ஆட்டத்தையே பார்க்க போகிற, கெட்ட வயசாக இருந்த காளி அப்படிங்கிற கதையா. அடுத்து ஈரான் என்ன மாதிரியான தாக்குதலில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.